வணக்கம். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு அங்கமாக இருந்தது. தமிழக மக்களின் உரிமை, தமிழ்நாட்டோட எக்ஸ்டெண்டட் நிலம். அது பார்த்திங்கன்னா அந்த தீவை தாரை வார்த்த தாத்தா யார் அப்படிங்கிற வரலாறை பற்றி நான் இப்போ பேச போகிறது இல்லைங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அன்னைக்கு தாரை வார்த்தது இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க அவங்களோட ப்ரொஃபஷன் மீனவர் தொழில். ஆனால் தமிழர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கே அது ஒரு தலைவலியாக மாறிச்சு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டாக இன்றைக்கி இருக்கிற குளோபல் பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்க வேண்டிய இடம். ஆனால் தாரை வார்த்ததுனால இப்போ திருப்பியும் மீட்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிற அந்த கச்சத்தீவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத, இது தமிழக மக்களின் பிரச்சனை மட்டும் இல்லை, இதை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு, இல்லைனா காங்கிரஸும் சரி பாஜகவின் மோடியும் சரி தேர்தல் வரும்போதெல்லாம் அதை பற்றி பேசி தமிழக மக்களின் ஓட்டை பெறுறதுக்காக இங்கே பரபரப்பாக பேசப்படணும் அப்படிங்கிறதுனால ஒரு அரசியலாக மட்டும் இனிமேல் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் முதல் முறையாக கச்சத்தீவில் போயிட்டு இறங்கின ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அனுரா திசாநாயக்கே. இவன் அங்கே போயிருக்கான். ஆக்சுவலாக ஐயோ, ஒரு நாட்டின் தலைவர், அவரை போய் நீ இப்படி பேசுறியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தாங்க பேசுவேன். மரியாதை தெரியாத பையன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீதி வீடியோ பார்க்காதீங்க. ஸோ இந்த ஆள் போயிட்டு முதல் முறையாக அங்கே இறங்கியிருக்காப்புல. இறங்கி என்ன நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்குற விரும்புகிறாப்புல, அதாவது இந்தியன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்தியர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறாரு, இல்லை தமிழன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தமிழனுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறாரு அப்படிங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எங்கள் நாட்டுடைய ஒரு பகுதி, எங்கள் சாவரன் ஸ்டேட்டுடைய ஒரு பகுதி. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்ணை கூட யாரும் சொந்தம் கொண்டாட உரிமை இல்லை அப்படிங்கிறத நிறுவும் விதமாக அங்கே போய் இன்டைரக்ட் மெசேஜ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாய் வழியாகவே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலயமா இதை கடத்தியிருக்காரு. அங்கே போய் இறங்கி இராணுவ தளவாடங்களோட இராணுவ அதிகாரிகளோடு அங்கே போய் இறங்கி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி ஷூட்டிங்கெல்லாம் போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் பிரசித்தி பெற்ற அந்தோனியார் ஆலயத்துக்கும் போயிட்டு ஒரு சின்ன விசிட்டும் அடிச்சிருக்காரு. கச்சத்தீவு என்னதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு பிளேஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு பயன்பட்டிருக்க வேண்டிய ஒரு இடமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடம் அந்தோனியார் ஆலயத்துக்கும் பெயர் போனது. வருஷம் அங்கே அந்தோனியார் ஆலயத்தில் நடக்கிற திருவிழாவில் இலங்கையை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் அங்கே போயிட்டு பங்கு பெறதுக்கு, என் கேரளாவிலேருந்து நிறைய பேர் பங்கு பெறுவாங்க. அதற்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட் மூலிமா இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த திசாநாயக்கா என்ன பண்ணுறான்னா, இங்கே போயிட்டு அவனோட கண்ட்ரியில் நான் ஒரு பெருசாக ஒரு விஷயம் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஊரில் பிரதமர் சின்னத்தில் பண்ணுவார்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் கண்ட்ரியில் நான் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தியா எப்படி பாவலா காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கச்சத்தீவில் போய் இறங்கி அவங்களோட உரிமையை நிலைநாட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னோட இமேஜை ஏற்றிக்கிறதுக்காகவும் இப்படி பண்ணியிருக்கான். சரி, எங்கேருந்து இப்படி வந்தது, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு மாற்றுக்கிறதுக்கு நிறையா விமர்சிச்சிருக்கோம். பட் ஒரு நடிகர் ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா அதோட ரீச் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மொழியை பேசாத பல பேருக்கும் போய் ரீச் ஆகிருக்கு. எவ்வளோ பேர் கத்திருக்காங்க. திமுகவும் சரி, அதிமுக, என் பாஜக கூட கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு எவ்வளோ அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் 10 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் கச்சத்தீவை பற்றி அடிக்கடி முழங்கிட்டே தான் இருக்கார், பேசிகிட்டே தான் இருக்கார். ஆனால் மதுரையில் நடந்த தாவேகாவின் மாநாடு, அங்கே தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, இதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் தீர்வு காணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களை பற்றி பேசுகிறப்போ, கச்சத்தீவை மீண்டும் மீட்பேன், அதற்கான முயற்சிகள் எடுப்பேன், அரசியலில் ஒரு பெரிய நகர்வாக அது இருக்கும் அப்படின்னு ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் எப்படின்னா சொல்லலாம், அவங்களுக்கு முன்னாடி விஜய் முழங்குறாரு. அவங்களுக்கு முன்னாடி மட்டுமா இருந்துச்சு, தமிழகம் முழுக்க மீடியாவில் எல்லாருமே பார்த்தாங்க அதோட வீடியோஸ் மூலியமாக. அது தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் மூலியமாக உலகத்தில் இருக்க எல்லா தமிழருக்கும் இது பரவுது. முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை ஒரு பெரிய பேசு பொருளாக எடுத்து பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் இங்கே மட்டும் இல்லாமல் அங்கேயும் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி விஜயோடைய கட்சிக்காக நிறைய பேர் ஓட்டே இல்லைனா கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஈழத்துலேருந்தும் நிறையா ரசிகர்கள் இருக்காங்க. அது விஜய் மேலே இருக்கிற அன்பில், விஜய் மேலே இருக்க அன்பு ஈழ தமிழர்களோட மட்டும் அடங்காமல் சிங்களவர் இருக்காங்கல்ல, சிங்களீஸ் இருக்காங்கல்ல, அவங்களையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஜயோட ஃபேன்ஸாக இருக்காங்க. ராஜபக்சேயோட ஒரு மகனே பார்த்திங்கன்னா விஜயோட ரசிகர், நண்பர் ஆகிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தார் அப்படிங்கிறத வரலாறு நம்பர் கூறியிருக்கு இல்லையா. அப்போ விஜயோட ரீச் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இருக்குது. சும்மா ஃப்ரண்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு
சும்மா நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட்னு ஸ்ரீலங்கா முழுக்க இது ஒரு பேசு பொருளாக மாறுது. எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி ஏன் முதலமைச்சரே இதை பற்றி பேசினார் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட ஸ்ரீலங்காவில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி அதற்கான இப்படி ஒரு ரியாக்ஷனை அங்கே இருக்கக்கூடிய பிரதமரோ இல்லை அதிபரோ எடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக விஜய் பேசினோன்னே ஸ்ரீலங்காவில் அது ஒரு பேசு பொருளாக மாறுது. ஸோ இதை ஒரு 2 ஃபேக்டராக பார்க்கணும். அங்கே இது பேசு பொருளாக மாறினோன்னு இந்த அனுரா திசநாயக்காவுக்கு தன்னுடைய ஒரு அரசியலில் இமேஜை நிலைநிறுத்திக்கிறதுக்காக என்னடா இது தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சிங்களீஸும் சேர்த்து பேசுகிறாங்க, ஒரு தமிழக நடிகர் வந்து இதை பற்றி பேசினோன்னு இவ்வளோ பரபரப்பாக ஆயிடுச்சு, அதனால் நம்ம எதாவது பண்ணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு நகர்வாக மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போது சைனாவில் மோடி, ஜி ஜின்பிங் அண்ட் புதினும் மீட் பண்ணிருக்க இந்த வேளையில் சைனாவுடைய ஒரு பப்பி தானே ஸ்ரீலங்கா. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளோ உதவிகள் செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்து அவங்களோட வேலையை காட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா சைனா அவங்கள பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே சைனாவில் ஜி ஜின்பிங்கும் மோடியும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்போ சைனாவோட பப்பெட்டான இல்லை எக்ஸ்டெண்டட் சைனாவான ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை உங்களுக்கு சவுத்தில் இருந்தும் ஆப்பு வைக்கிறதுக்கு இந்த கச்சத்தீவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு குளோபல் பாலிடிக்ஸை வந்து தன்னுடைய கெத்தை காட்டிக்கிறதுக்காக அந்த ஐலாண்டில் போயிட்டு இறங்கிட்டு வந்திருக்காப்புல. ஸோ விஜய் என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா, அவர் பேசினதுனால வந்து ஒரு நாட்டின் தலைவரே போயிட்டு ஒரு லீடரே போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா விஜய் நடிப்பில் சினிமா துறையில் கண்டிப்பாக பெரிய ஆள் தான். ஒரு அரசியல்வாதி போய் சேர்றதோட நடிப்பு துறையில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃபேமஸாக வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துறதுனால அவர் பல பக்கம் எல்லா ரசிகர்களும் வந்து வச்சிருக்காரு. மொழி சார்பாக இல்லாமல் நிறைய ரசிகர்கள் எல்லா கண்ட்ரீஸ்லுமே வந்து வச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பேசின இந்த விஷயம் அப்படிங்கிறது சிங்களீஸ் மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இவரோட காதுக்கு சேர்த்துட்டதுனால இப்போ ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணி வேறு வழியே இல்லாமல், அதாவது தமிழ்நாட்டில் அரசியலுக்காக யார் யாரோ என்னென்னோ பேசுவாங்க, ஆனால் இது வந்து எங்களுடைய சொந்தமான நிலம் அப்படிங்கிறத அதை சொல்ல வச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கச்சத்தீவை திருப்பி மீட்க முடியுமா, அதற்கான சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டே இருக்காங்க. திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு ஹியரிங் வந்து வரப்போகுது. அதாவது கச்சத்தீவு வந்து நாங்கள் தானே கொடுத்தோம், ஒழுங்காக நான் கொடுத்து திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அடம் பிடிச்சலாம் வந்து கேட்டு அதை வாங்க முடியாது. ஆனால் முடியவே முடியாதான்னு கேட்டால் அப்படி இல்லை, அதற்கான ஒரு வழி கண்டிப்பாக இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுனால அதற்கே உண்டான முறையில் வந்து நம்ம ஜனநாயக சபை எல்லாரையுமே அணுகி உலகத்தின் ஒரு நீதித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சத்தீவை இந்தியாவுக்கே திருப்பியும் மீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமையாது முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு ஒரு வைராக்கியம், அவங்களோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்லாம் பார்க்க முடியாது. தமிழக மீனவர்கள் தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு கடலுக்கு போயிட்டு வருதுன்றது மட்டும் இல்லாமல் பல சம்பவங்கள்லாம் அவங்க போயிட்டு வந்து இலங்கை இராணுவத்தாலையும் இலங்கை மீனவர்களாலையும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழக மீனவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கச்சத்தீவு. சரி, அதோட நிற்குமான்னு பார்த்தா இல்லை, இந்தியாவுக்கும் அது ஒரு பெரிய தலைவலி அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இனிமேல் ஒரு அரசியலாக அதை வந்து வெறும் வெற்று அரசியலாக எடுத்துக்காமல் இந்திய அரசாங்கம் இதற்கான என்ன முன்னெடுப்புகளை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒன்றுங்க, உங்களுக்கு விஜய் பிடிக்குமோ பிடிக்காதோ, அவர் அரசியலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு நடிகன் இப்போ வந்து அரசியல்வாதியாக மாறி ஒரு ஸ்டேஜில் முழங்குறத உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற உங்களோட தலைவருக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டம் கண்டிருக்குல்ல, அதை நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. போயிட்டு வரலாற்றின் முதல் முறையாக அந்த சின்ன இடத்துல போய் இறங்குனீங்கல்ல அப்படின்னு நினச்சா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, எப்படிப்பா இவரை போயிட்டு நீ வந்து மரியாதையே இல்லாமல் பேசுகிற, ஏன் உனக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம்னு கேட்டிங்கன்னா, ராஜபக்சே மேலே எவ்வளோ கோவம் நம்மளுக்கு இருக்குமோ அதே கோவம் வந்து இந்த அனுரா திசநாயக்கா மேலே நம்ம வைக்கணும். ஏன்னா இவங்க பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொன்னாலும் வந்து இவங்க ஆயுதம் எடுத்து தமிழர்களுக்கு எதிராக பல போராட்டங்களில் வந்து ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட தமிழருக்கு உண்டான ஒரு ரைட்ஸு ஈழத்தமிழில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி கண்டுக்காமல் ஒரு சர்வாதிகாரி, ஏற்கனவே இந்த ராஜபக்சேயும் சர்வாதிகாரியாக தான், இவர் வேற ஒரு டைப் ஆயுதம் ஏந்தி வந்து போராடின ஆட்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு கம்யூனிஸ்ட் மேடை போண்டாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து தமிழர்கள் மனது புண்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்தியாவில் இருக்க பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் அந்த கம்யூனிஸ்ட் மேடைன்னு சொல்லப்படுற அந்த சிங்கள ஆதிக்கத்தின் மேடையில் போயிட்டு கலந்துக்கிட்டு இந்த ஆளை வந்து சிறப்பிச்சாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமும் வந்து தமிழர்களுக்கு இரக்கம் பார்க்காத ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவர் வந்து எப்படி நியாயமாக தமிழருக்கு நன்மை செய்வார்
செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் கடுமையாக வந்து அவர் ஒரு பார்வை பார்க்க வேண்டிய இருக்குது. ஸோ கச்சத்தீவை அடிக்கடி வந்து விஜய் பேசணும், விஜய் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சீமான் பேசிட்டு இருக்காரு, அவரும் பேசணும். இன்றைக்கி ஆட்சியில் இருக்க மேபி நாளைக்கு ஆட்சியில் வரப்போகிற எந்த தலைவர்களாக இருந்தாலும் கச்சத்தீவை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். பேசிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக இல்லை, திருப்பியும் அதை மீட்டு கொடுக்கணும். அது தமிழர்களுக்கு, இந்தியாவுக்கு எல்லாருக்கும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும்பா.